நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போங்க. இந்த புரட்டாசி மாதமானது குரோதி வருடம், ஆங்கிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17/9/2024 சதய நட்சத்திர நாளில் செவ்வாய்க்கிழமையில் பிறக்குதுங்க. அன்னைக்கு அதாவது புரட்டாசி 1ஆம் தேதியே வந்து பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது. காலையில் 11:21 பௌர்ணமி திதி ஆரம்பிக்குதுங்க. இந்த புரட்டாசி 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18/9/2024 அன்னைக்கு மகாலயபட்சம் ஆரம்பிக்குதுங்க. இந்த மகாலயபட்சம் நம்ம அதாவது இந்த வருடம் முழுக்க நம்ம மூத்தோர் கடன் நம்ம எது செய்யினாலும் சரிங்க, வீத்தோர் கடன் செய்யினாலும் இந்த மாதங்கள் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திதி ஆகட்டும், தர்ப்பணம் ஆகட்டும், நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதுவும் குறிப்பாக இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை, மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்கங்க. அந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களை நினச்சி நம்ம வந்து வழிபாடு பண்ணுறது மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுக்க நம்ம வந்து அன்னதானம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நீத்தாருக்கு போகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் வந்து உணவு தானம் பண்ணுறதும் நீர் தானம் பண்ணுறதும் ரொம்பவே நல்லதுங்க. புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை 2/10/2024 அமாவாசை. அடுத்து புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை 3/10/2024 அன்னைக்குங்க நவராத்திரி ஆரம்பிக்குது. மிகச்சிறப்பான நவராத்திரி பண்டிகை. புரட்டாசி மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 11/10/2024 அன்னைக்கு ஆயுத பூஜைங்க. அடுத்து புரட்டாசி மாதம் 26 சனிக்கிழமை 12/10/2024 அன்னைக்கு விஜயதசமி பண்டிகைங்க. இது வந்து அதாவது நாடு முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு மிக அற்புதமான பண்டிகை இந்த புரட்டாசி மாதத்தில். அடுத்து புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி வியாழக்கிழமை 17/10/2024 அன்னைக்கு பௌர்ணமிங்க. இந்த மாதத்தில் 2 பௌர்ணமி வர்றது மிகச்சிறப்பான ஒரு விஷயங்க. அதே மாதிரி மகாலய அமாவாசையும் இந்த வருஷத்தில் ரொம்பவே சிறப்பு. இது வந்து இந்த மாதத்தோட சிறப்புகளை பார்த்துட்டோங்க. அடுத்து கிரக நிலைகள் இந்த மாதத்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிஷபத்தில் குரு இருக்காருங்க, மிதுனத்தில் செவ்வாய் இருக்காரு, மாத தொடக்கத்தில் சிம்மத்தில் புதன் இருக்காருங்க. செப்டம்பர் 19க்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு போகிறாரு. அடுத்து அக்டோபர் 6ஆம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா துலாம் ராசிக்கு போகிறாருங்க. துலாம் ராசியிலேருந்து கன்னி ராசிக்கு போகிறாரு. கன்னி ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு, கேது இருக்காருங்க. மாதம் முழுவதும் புரட்டாசி மாதம் முழுவதும் சூரியன் கண்ணிலே இருப்பாருங்க, கேதுவும் அப்படியே தான். அந்த 2 கிரக நிலைகளில் எந்த மாற்றமும் கிடையாது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு பிறகு துலாமுக்கு போகிறாருங்க. கும்பத்தில் சந்திரன் இருக்காருங்க, அதே மாதிரி சனி வக்ரமாக இருக்காரு, மீனத்தில் ராகு இருக்காருங்க. இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள்ங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தொடர்ச்சியாக வீடியோ போட்டுட்ருக்கோம். நீங்கள் நிறைய பார்த்துட்ருக்கீங்க, கமெண்ட்டில் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க, நாங்கள் கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கால் பண்ணி உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு நீங்கள் வந்துட்டு சஜஷன் கேட்குறீங்க. நான் கரெக்டாக ப்ரெடிக்ஷன் சொல்லிகிட்ருக்கேன். இன்னும் மேலும் நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான முழு ப்ரெடிக்ஷன்ஸை தெளிவாக சொல்கிறேங்க. கன்னிராசிக்காரங்களுக்கான புரட்டாதி மாத பலன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. கன்னிராசியில் உத்திரம் நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திர நட்சத்திரத்தோட 1, 2 பாதங்களாக மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் இந்த கன்னிராசியில் இருக்குங்க. கன்னிராசிக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவானுங்க. புதன் வந்து உங்களுக்கு அதிபதியாக வர்றனால, அதிபதி மட்டும் கிடையாதுங்க, மூலத்திரிகோணம் உச்சம் அடையக்கூடிய ஒரு இடம். நல்ல புத்திசாலிகள், படிப்புக்கும் அவங்களோட புத்திசாலித்தனத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. ஒரு சும்மா ஸ்கூல் பக்கம் கூட போயிருக்க மாட்டாங்க, ஆனால் எல்லா கணக்கும் சூப்பராக போடுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் திட்டம் போட்டு செயல்படுவாங்க. மனக்கணக்கெல்லாம் டக்கு 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 டக்குன்னு போட்டுருவாங்க. ஒரு எம்எஸ்சி மேக்ஸ் படித்தவங்க ஒரு போடுற கால்குலேஷன், ஒரு சிம்பிள் கால்குலேஷனை விட இவங்க போடுற கால்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா மனக்கணக்கு அவ்வளோ சூப்பராக போடுவாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாத பலன்கள் எப்படி
இருக்குன்னு பார்ப்போங்க. இந்த மாதம் உங்களுக்கு ராசி அதிபதியான புதன் ஆட்சி உச்சம் பெறுகிறார். இது மிக அற்புதமான அமைப்புங்க. உங்களோட தைரியம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எப்பயும் நீங்கள் நார்மலாக திட்டம் போட்டு செய்வீங்க. இன்னும் அந்த தன்மை இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. முகத்தில் ஒரு நல்ல ஒரு தேஜஸ் இருக்கும். எல்லாருமே உங்கள் பேச்சை கேட்டு செயல்படணும் அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம பேச்சை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்க ஒரு கவலை இருந்துச்சுன்னா, இந்த மாதம் உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய, ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணவரவு நல்லா இருக்குங்க. ஆனால் விரையாதிபதியான சூரியன் உங்களோட ராசியில் ஆட்சி பெற்று இருக்க போகிறாருங்க. அப்போ எந்த அளவு பணம் வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விரயமும் வரும். அப்போ உங்களோட பணவரவை திட்டமிட்டு சேமிப்பாக மாற்றிக்கிறது, இல்லை சுக்கிரன் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கார், ஒரு நகை வாங்குறது, ஆடை ஆபரணங்கள் வாங்குற மாதிரி, இல்லை ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு சுபவரியமாக மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி வீடு மாற்றலாம். இந்த மாதத்தில் நீங்கள் வீட்டில் குடும்பத்தில் நிறைய சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி புதன் 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாருங்க. செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் வந்துடுறாரு உங்களோட தனஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு. இது வந்து புதன் சுக்கிர யோகம்னு ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்குது. இதனால் உங்களோட பொருளாதாரம் தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி ஆட்சி பெற போகிறார். அப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான காலகட்டம். ப்ளஸ் தொழில் ஸ்தானாதிபதியான புதனும் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல உட்காரனால தொழில் மூலியமாக ஒரு நல்ல பண வரவு, குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, அதாவது துணி தயாரிக்கிற இதுவங்க, அது ஆடை ஆபரண தொழில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதம் ரொம்ப சூப்பரான மாதமாக இருக்குங்க. பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம். வெளிநாடு போகணுன்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம். நீண்ட நாளாக ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்குங்க, அது சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்புங்க. என்னோட குழந்தைக்கு இப்போ 26 வயசு ஆகுதுங்க, 27 வயசு ஆகுதுங்க, இன்னும் கல்யாணம் நடக்கலை அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களோட குழந்தைகளுக்கு ஒரு அருமையான வாழ்க்கை துணையை வந்து அமையறதுக்கான ஒரு அற்புதமான யோகங்க. கொடுக்கல் வாங்கல் ரொம்பவே நல்லா இருக்குங்க. வீடு கட்டணும், கொஞ்சம் நல்லா எல்லா விதமான லக்ஸூரியான ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கும், என்னோட தகுதிக்கு தகுந்த மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. நிறைய புனித பயணங்கள் போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பிற்கு பயன்படுத்திக்கோங்க. அடுத்து 3ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குருவோட பார்வை இருக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆனால் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களும் நீங்கள் சனியும் பார்க்குறாருங்க. அதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் பேசும்போது உங்களோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி தேவையில்லாமல் சிக்கல்களை மாட்டிவதற்கான சூழலும் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்து 4ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பார்க்குறாருங்க. 4ஆம் அதிபதி வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். அப்போ உங்களுக்கு சொத்துக்கள் சேர்க்கைங்கிறது கட்டாயம் இருக்கும். அப்பா அம்மா வழி சொத்துக்கள் ஒரு சேர்க்கை உங்களுக்கு நல்லாயிருக்கும். சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு இப்போ 4ஆம் இடம் 9ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால சொந்த ஊர் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. அப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு. உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு யோகமும் வந்து இருக்குங்க. சனி வந்துட்டு உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைனாலும் சின்ன சின்ன முன்பு அவங்க இழுத்துட்டு வருவாங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பூர்வீக சொத்து ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டு அது வந்து உங்களுக்கு விலகிடுங்க. வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா வந்து புதன் உங்களோட லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கார். அப்போ ராசியாதிபதி ஆட்சியாக இருக்கிறனால கொஞ்சம் வேகமாக இருப்பீங்க. கொஞ்சம் நிதானமாகவும் இருந்துக்கிறது நல்லது. 7ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பார்க்குறாரு, ராகு இருக்காருங்க. கொஞ்சம் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. குருவை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல இருக்கிறனால மனைவி வழி சொத்துக்கள், வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் கிடைக்க போகுதுங்க. அடுத்து தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரு. தொழிலுக்காக நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம், டெக்கரேஷன் அதாவது இன்டீரியர் டெக்கரேட் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க. இந்த மாதத்தை மேலும் சிறப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னா பெருமாளுக்கு சிறிதளவாவது துளசி சாத்தி புதன்கிழமையில் வழிபாடு பண்ணுறதும்,
சிவபெருமான ஞாயிற்றுக்கிழமை அவங்க விரைய செலவு குறையணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமான் வழிபாடும் வயதான ஆண்களுக்கு கோதுமை உணவு தானம் பண்ணுறதும் உங்களுக்கு இந்த மாதத்தை மிகச்சிறந்த மாதமாக மாற்றி கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.